அடுத்து ER exclusive R cup bar ER or XR P XR is P cup bar Q P cup bar Q PQ are two statements. Number of rows is 4. Number of rows is 4. Since 2 power n 2 power na number of statement கூற்றுகளின் எண்ணிக்கை 2. அப்போ 2ன்னு வச்சோம்னா 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா என்ன கிடைச்சிரும் 4ன்னு கிடைச்சிரும். அப்போ என்னுடைய ட்ரூத் டேபிள் PQ P cup bar Q. அதே சேம் ப்ரொசீஜர் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸு ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸு ட்ரூ ஃபால்ஸ். இதில் என்ன செய்யணும் சேம் ஃபால்ஸ். அங்கே கண்டிஷனல் பை கண்டிஷனலில் வந்து சேம் இஸ் ட்ரூன்னு சொன்னோம். இங்கே சேம் ஃபால்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி வந்தால் ஃபால்ஸ்னு போடணும். மாற்றி வந்தால் என்ன போடணும் டீன்னு போடணும். மாற்றி வந்தால் என்ன போடணும் டீன்னு போடணும். ஒரே மாதிரி வந்தால் ஃபால்ஸு, மாற்றி வந்தால் டீ. அதர்வைஸ் டீ. மாற்றி வந்துச்சுன்னா டீன்னு போடணும். அவ்வளவுதான். அதுக்கடுத்து டாட்டாலஜி மெய்மம். கான்ட்ராடிக்ஷன் முரண்பாடு. காண்டிஜென்சி நிச்சயமின்மை. அன்சர்டனிட்டி நிச்சயமின்மை. டாட்டாலஜி இஸ் டினோட்டட் பை இந்த மாதிரி போடணும். டாட்டாலஜி இஸ் டினோட்டட் பை இந்த டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். டி இந்த மாதிரி போடணும். கான்ட்ராடிக்ஷன் எஃப் இந்த மாதிரி போடணும். கான்ட்ராடிக்ஷன் எஃப். இது காண்டிஜென்சி நிச்சயமின்மை. டாட்டாலஜினா என்ன அர்த்தம்னா தி லாஸ்ட் காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி டி. அந்த அட்டவணையில் கடைசி நிரல் வெர்டிகலாக வர்றது இதைத்தான் நிரல் சொல்லணும். இது நிறை, இது நிரல். அதை என்ன சொல்லணும் நம்ம டாட்டாலஜின்னு சொல்லணும்னா கடைசி நிரல் முழுவதும் டி வந்திருந்தால் அதை டாட்டாலஜின்னு சொல்லணும். கடைசி நிரல் முழுவதும் எஃப் வந்திருந்தா அது கான்ட்ராடிக்ஷன் சொல்லணும். தி லாஸ்ட் காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி எஃப். காண்டிஜென்சி நிச்சயமின்மைக்கு இந்த டியும் எஃப்பும் ட்ரூவும் ஃபால்ஸும் மாற்றி வந்திருக்கணும். டியும் எஃப்பும் கலந்து வந்திருக்கு. காம்பினேஷன் ஆஃப் டி அண்ட் எஃப் இப்படி வந்தால் அதுக்கு பேர் காண்டிஜென்சி. இந்த மாதிரி இருக்கு. அவ்வளோதான். பேசிக்காகவே எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லி முடிச்சுட்டேன். அதை பார்த்துக்கங்க.